இந்த இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் சில விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற ஒரு கொரோனா வைரஸ் சம்பந்தமான சில ஹதீஸ்களும் இருக்குது, சில முன்னறிப்புகளும் இருக்குது. இந்த அதை ரிலேட்டடாக ஒரு தொகுப்பு தான் இது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த பயானில் பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சதிவலையா, அல்லாவுடைய ஒரு தண்டனையா அப்படிங்கிறது அந்த விஷயமும், இது வந்து மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றா அப்படிங்கிறதும், அப்புறம் சில சர்ச்சைகள் வந்து இருக்குது வாட்ஸ்அப்பில், இதில் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இது தொற்று நோய்ங்கிறதே கிடையாது அப்படின்னு ஒரு சாராரும், இல்லை தொற்று நோய் இருக்குது அப்படின்னு ஒரு சாராரும் வந்து ரெண்டு தரப்பும் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ அது பற்றிய வந்து ஒரு தெளிவு, நோயாளி வந்து தீண்டத்தகாத ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறது சரியா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் கைகள் செய்தவற்றின் காரணமாக கடலிலும் தரையிலும் சீரழிவு ஃபசாது மேலோங்கிவிட்டது. அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவை அவர்கள் சுவைப்பதற்காக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும். சூரத்து ரூம்ல 30 அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இது மனிதர்கள் சில வேலையை செஞ்சாங்க, நீ செஞ்ச வேலை நீயே ட்ரையல் பண்ணிப்பாரு, நீயே செஞ்சில்ல நீயே டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஃபசாது வந்து கிளம்பிருச்சு, எங்க கடலிலும் தரையிலும் ஃபசாது கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை விளைவு நீயே டச் பண்ணிப்பாரு, சுவைச்சு பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து எதுக்கு அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் விலகிவிடக்கூடும், அவர்கள் விலகிவிடக்கூடும், உங்கள் தவறை உணர்ந்து அதிலிருந்து நீங்கள் திரும்பி வர்றதுக்காக நான் இப்படி வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னைக்கு மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியுடைய நிர்வாகம் வந்து மனிதர்கள் கையில் கொடுத்தாங்க. அல்லாவுடைய சொல்படி நடக்காமல் இந்த பூமியை வந்து நாமளே நிர்வாகம் பண்ணிக்குவோம், எங்களுக்கே போதுமான அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்களே தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தோன்ற விஷயங்கள் நாங்களே செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அதன் காரணமாக ஏற்பட்ட ஃபசாதுகளில் ஒரு ஃபசாது தான் வந்து இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாமே. அப்போ இது வந்து அல்லாஹ் வந்து கொடுத்த ஒரு வேதனைன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்றான். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிகள் வந்து நிறைய இருக்கு. அதுல ஒரு சூழ்ச்சி முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டீபாப்புலேஷன் பண்ணக்கூடிய ஒரு அஜெண்டா வந்து இவங்க கையில் எடுத்திருக்காங்க. இந்த வெள்ளைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வெள்ளைக்காரர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த விலங்குகளிலிருந்து மனிதன் உற்பத்தி ஆனோம், படிப்படியா விலங்குகளிலிருந்து மனிதன் உற்பத்தி ஆனோம், அங்க இருந்து குரங்கா வந்தான், குரங்குல இருந்து படிப்படியா மனுஷனா மாறினான், அந்த குரங்குல இருந்து மாறின மனுஷன் முதல்ல கருப்பா இருந்தான், அதுக்கப்புறம் லைட்டா தோல் மாநிலமா ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னும் அப்டேட்டா என்ன வந்துச்சு, வெள்ளையாயிருச்சு. ஸோ நாங்கள்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம், நாங்கள் வெள்ளையான உடனே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம், நீங்கள்லாம் கீழே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போதே என்ன ஆகுது, பிறவி அடிப்படையில் அவன் ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறான். நாங்கள் எல்லாமே மேலானவர்கள், வெள்ளையார்கள், ஒயிட் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வெள்ளை ஏகாதிபத்தியம், இது வெள்ளைக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிற இது. வெள்ளைக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி கூட இந்த உமரி அன்றைக்கி கூட சொன்னார்ல, பஸ்ஸில் சீட்டு காலியாக இருந்தது அப்படின்னு, சீட்டு இல்லை அப்படின்னா, ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஒரு வெள்ளைக்காரர் வந்தாருன்னா என்ன பண்ணும், அந்த குழந்தை எந்திரிச்சு உடனே நிற்கும், நின்று வழி கொடுக்கும், இந்தாங்க உட்காருங்க அப்படின்ட்டு. அதே வந்து ஒரு கருப்பின பெண்மணி கர்ப்பிணியாக வந்தால் கூட அந்த குழந்தை என்ன பண்ணாது, எந்திரிச்சு நிற்காது. ஏன்னா அது குரங்குன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க குழந்தையிலிருந்தே. இது குரங்கு, இதுக்கெல்லாம் நம்ம மரியாதை செய்ய வேண்டியதில்லை. இன்னைக்கு கூட இப்போ ஃபேஸ்புக்கில் கூட வந்தது, ஒரு கிளாஸ் ரூம் எடுத்தீங்கன்னா கூட தனியாக அவங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு நான் ஓரமாக உட்கார வச்சிருப்பாங்க, நீக்ரோஸ்காரன். ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு இது. அந்த அடிப்படையில் இவங்க எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டோம், நீங்கள் வந்து இப்படி இல்லை அப்படின்னு சொல்லியும் பிரித்து பார்க்குறாங்க. இது மனுஷன் வந்து பிரித்து பார்க்குற ஒரு வியாதி வந்து மிகப்பெரிய வியாதி இருக்குது. மொழி ரீதியாகவும் கலர் ரீதியாகவும் இனம் ரீதியாகவும் பிரித்து பார்க்குற ஒரு வியாதி இருக்குது. இப்போ அல்லாவுடைய தீன் வந்து இருந்தது இந்த பூமியில், அது ரூலிங்கில் இருந்தது அப்படின்னா, அது வந்து இப்படி வந்து உங்களை மனிதர்களை பிரித்து பார்க்காது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், மனிதர்கள் அனைவரும் சமம், அவர்கள் மீது அல்லாவுடைய ரூஹு ஊதப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு சோதனையில் ஒரு சோதனை. என்ன அப்படின்னா, சில பேரை வந்து அறிவு குறைவர்களாக இருப்பாங்க, அவங்கள ஏன் அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எப்படி நாம நடந்து அவங்க கூட நாம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் சோதனை வைக்கிறோம். மதிக்கவே மாட்டோம். நம்ம ரோட்டில் ஒருத்தர் குப்பை அள்ளிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரை பார்த்து மதிக்கவே மாட்டோம். ஒரு ஆஃபீஸர் போனார்னா அப்படியே ஒரு மிடிக்கிலே அப்படி போயிட்டு இருப்பார். ஏன்னா அவங்க உடம்புல ரூஹ் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அவனுடைய வெளி தோற்றத்தை பார்ப்போம். இவன் குப்பை அள்ளிட்டு இருக்கிறான், அழுக்கு ட்ரெஸ் அழுக்குலுங்கி கட்டியிருக்கான், இவன் மூட்டை தூக்குறான், இவன் வந்து செருப்பு தைக்கிறான், இவன்லாம் வந்து கீழானவன், நான் மேலானவன் அப்படிங்கிற மேலே இருக்கிற அந்த தோற்றத்தை தான் பார்க்குறோமே தவிர உள்ள இருக்கிற அந்த அல்லாவுடைய ரூஹுக்கு தான் மதிப்பு. அப்போ அந்த ரூஹுக்கு மதிப்பு கொடுக்காம வாழ்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்லீஸ். இப்லீஸ் தான் வந்து தோற்றத்தை பார்க்குறான். இவன் மண்ணிலிருந்து உருவானவன், நான் வந்து நெருப்புலேருந்து உருவானவன், அந்த மெட்டீரியலை பார்க்குறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரூஹை பார்க்கணும் அப்படிங்கிறான். இப்போ இந்த ஒரு ரூஹை பார்க்காம இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபசாதில் வந்து ஈடுபடுறாங்க. அதில் ஒரு பகுதியாக தான் இதை சொல்லப்படுது. இந்த ரியல் ஃபேஸுங்கிற அந்த ஒரு யூடியூப் சேனலில் வந்து டீட்டெயிலாக சம்மந்தமாக பேசியிருக்காங்க. இந்த டீபாப்புலேஷனுக்காகத்தான் இந்த மாதிரியான வைரஸ்கள்லாம் பரவ விடப்படுது. அதில் வந்து சில பெரிய நிறுவனங்கள், மைக்ரோசாஃப்டுடைய அந்த அதிபர் யார், பில் கேட்ஸு, அப்புறம் மெலிண்டா கேட்ஸ், அவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் வந்து வேக்சின்லையும் இதுலையும் நிறைய கலக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கான்ஸ்பிரசி, அது ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னா சதி கோட்பாடு பொறுத்த வரைக்கும் 100%லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்குமெண்ட்டாக அது தெரியுது.
அப்போ மொத்தத்தில் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க அடிக்கடி பேசிட்டு இவங்களுடைய சினிமாக்கள் மூலமா அந்த கருத்துக்கள் வந்து இவங்க பதிவு வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த பாப்புலேஷன் வந்து குறைக்கணும். இந்த இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த டாவின்சி கோடுடைய ஒரு சீக்வல்ல வந்து ஒரு படம் அது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதே இப்போ நடக்கிற நிகழ்வுகள் அப்படியே அதில் இருக்கும். இந்த மாதிரி வந்து உலகம் வந்து பல ஆயிரம் வருடங்களாக 100 கோடி வந்துச்சு. ஆயிரக்கணக்கான வருடங்கள் எடுத்து தான் 100 கோடி வந்துச்சு. ஆனால் இந்த 100 கோடியிலேருந்து இப்போ 800 கோடி எப்படி போயிடுச்சுன்னா சல்லுன்னு போச்சு. அடுத்த 50 வருஷத்தில் 8000 கோடி ஆயிரும், 8 லட்சம் கோடி ஆயிரும். என்னமோ பூமியில் வந்து இவங்க தான் சுத்த வச்சுட்டு இருக்கிற மாதிரியும், இவங்க தான் பூமியில் இருக்கிற விளைவிக்கிற மாதிரியும், இவங்க தான் மானத்திலேருந்து மலை இறக்குற மாதிரியும் கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மக்கள் தொகை பாதியாக குறைக்கணும். அதில் தான் வந்து இந்த மலட்டுத்தன்மை வந்து இவங்க வந்து செயற்கையாக ஏற்படுத்துகிறாங்க. இது மாதிரியான நிறைய சூழ்ச்சிகள் கொண்டு வராங்க. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட அந்த இனப்பெருக்கங்கிற அந்த சப்ஜெக்டே கிடையாது. ஏன்னா ஆம்பளை கல்யாணம் பண்ணுறான், எங்கேருந்து இனம் பெருகும்? பொம்பளை கல்யாணம் பண்ணுறான். அப்போ இவர்களுடைய அந்த கேடுகட்ட கலாச்சாரத்தின்படி நாம வாழணும். அதாவது யாஜூஜ் மாஜூஜுடைய தீனை வந்து நாம அக்செப்ட் பண்ணணும். இந்த தீனை நீங்க ஏற்றுங்க, பிரச்சனையே கிடையாது, மனித இனம் வளராது. அப்படி இல்லைனாலும் கல்யாணம் பண்ணாதீங்க. லிவிங் டுகெதர், எவன் குழந்தை பெற்றுக்குவான்? லிவிங் டுகெதர் ஃபார்முலாவில் வாழ்ந்தீங்கன்னா எவன் குழந்தை பெற்றுக்குவான்? ஏன்னா இவன் பாட்டுக்கு 10 பேர் கூட வாழ்வா. 10 குழந்தை ஆளுக்கு ஒன்று கையில் கொடுத்துட்டு போயிட்டானா 10 குழந்தை யார் நிர்வாகம் பண்றது? அப்பா இல்லாமல் எப்படி நிர்வாகம் பண்றது? ஸோ இந்த கேடுகட்ட தீனை இவங்க வச்சுட்டு இருக்கிறதுனால இங்க குடும்பமா வாழ்ற இந்த மக்கள் மேல வந்து ஒரு தாக்குதல் வந்து இவங்க வந்து தொடுக்கிறாங்க. இதெல்லாம் தடுக்க வேண்டிய வேலை வந்து ஒரு முஸ்லீம், அதாவது ஒரு நல்ல கூட்டம், ஒரு கூட்டம் பூமியில இருக்கணும். அந்த கூட்டம் வந்து இந்த மாதிரியான தீயவர்களிடமிருந்து உலகத்தை காப்பாற்றணும். அதை தவறிட்டதுனால என்ன நடக்குது? இந்த ஃபசாது இன்னைக்கு வந்து நிறைய வந்து பரவிருச்சு. இதனுடைய ஒரு பகுதி தான் வந்து இதெல்லாம் கூட கொஞ்சம் பழசு. டீபாப்புலேஷன் பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பழசு. இப்போ அவங்க என்ன மூட்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய இயந்திரங்கள். இந்த ரோபோ படம் எடுத்தார்ல ரஜினி, ரோபோ, அப்புறம் எந்திரன் 2.0 அந்த மாதிரி படம்லாம் வந்தது இல்லை, அதெல்லாம் பாருங்க ரோபோக்கள் வந்து நல்லது, அது வந்து மனித உலகத்துக்கு நன்மை செய்யும், சுயமாக சிந்திக்கக்கூடிய ரோபோக்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்போ அந்த ரோபோக்களை உருவாக்கிறது இந்த வெள்ளைக்காரன் மட்டும் பூமியில் இருக்கிறது. எப்படி இருக்கும் பூமி? கிளீனாக அப்படியே பச்சை பசேல்னு. எப்படி ஊட்டி வந்து போனீங்கன்னா குப்பையே இருக்காது. ஏன்? அங்கே இருக்கிற அந்த கருப்பா அசிங்கமாக அந்த லுங்கி கட்டினவன், வேஷ்டி கட்டினவன், பீடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறவன், இந்த குப்பை அல்றவன், இவனெல்லாம் நீக்கிட்டோம்னா ஊட்டி சுத்தமாயிடும். ஊட்டி சுத்தமாயிட்டோம்னா இங்கேருந்து ஹைவே போகும். அப்படியே ஒரு வெள்ளைக்காரன் ஓப்பன் காரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக போவோம். டிராஃபிக்கும் பிரச்சனை கிடையாது, குறுக்கு மறுக்கும் பிரச்சனை கிடையாது. அப்படியே நேரம் வந்து கேரளாவில் இறங்கி அந்த தேயிலை தோட்டங்கள், இந்த காஃபி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணணும். வேலை செய்கிறதுக்கு நம்மளை அடிமை வச்சிருந்தோம். இப்போ அடிமை தேவையில்லை. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ரோபோட் வந்துருச்சு. புரியுதா? உரிமை பேசாது, ரூல்ஸ் மீறாது. டிராஃபிக் ரூல்ஸ் மீறுமா? ஆர்டிஃபிஷியல் ரோபோட் மீறாது. அப்போ பூமி எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இது பேர் தான் நியூ வேர்ல்ட் ஆர்டர். அது கடைசி ஆடுறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்? இந்துக்களை தூண்டி விட்டு முஸ்லீம்களை கொள்ள வச்சிருவான். அடுத்து என்ன பண்ணுவான்? அவங்க அஜெண்டா அவங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணுவான்? மேல் ஜாதி தூண்டி விட்டு கீழ் ஜாதி கொள்ள வச்சிருவான். அடுத்து என்ன பண்ணுவான்? இவன் அவனை கொள்வான். இவன் 4 பேரை கொண்டுட்டு கடைசியாக இருக்கும்போது இவன் அவனை கொள்வான். யாருமே இங்கே செட்டில் இருக்க முடியாது. வெள்ள தோல் இருந்தால் நீங்கள் குறைச்சிங்க, வேற யாருமே எல்லாம் செட்டில் ஆகிலாம் இருக்க முடியாது. இது அவங்களுடைய அஜெண்டாவுடைய கடைசி திட்டம். சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொரு திட்டமாக சொல்லிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து கொண்டு போய் வைக்கிறது தான் அவங்களுடைய பிளான். அப்போ இந்த பிளானை நோக்கி போகிற ஒரு அஜெண்டாவும் தான் இது. அப்போ இதில் வந்து போர்கள் மூலமாக கொல்ல முடியாது மனிதர்களை. என்ன மனித உரிமை, லொட்டு லொசுக்கு எல்லாம் பேசுவாங்க. இலங்கையில் நடந்ததுக்கு இனப்படுகொலை செஞ்சு கொல்ல முடியும். ஒரு மெஜாரிட்டி கூட்டத்தை தூண்டி விட்டு மைனாரிட்டி கூட்டத்தை கொல்ல முடியும். ஆனால் கொன்னா ஊரில் கொந்தளிக்கிறான். ஏன்னா மனசாட்சி உள்ளவன் இருக்கிறான்ல. அப்போ வேற ஏதாவது ஐடியா பண்ணி தான் கொல்லணும். அப்போ என்ன ஐடியா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், பிரச்சனை இல்லாத ஐடியா எது? ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் அந்த மைக்ரோஸ்கோப்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருமே தெரியாது. இவன் சொன்னா வைரஸ் இருக்குன்னா இருக்கு, அவ்வளோதான். அது எதை வேணாலும் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பீதி வந்து பயங்கரமாக வந்து இவங்க கிளப்பி விடுறாங்க. ஒரு பீதி பயங்கரமாக இவங்க கிளப்பி விடுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா. அதாவது மனித இனத்தையே காலி பண்ணணும். இன்னும் நிறைய வரும். இது ஒரு ட்ரையல் தான் வச்சுங்க. இது எப்படின்னா இந்த கெமிக்கல் வெப்பன், பயாலஜிக்கல் வெப்பன் சொல்றாங்க இல்லையா, உயிரியல் ஆயுதங்கள்ன்ட்டு. இப்போ அந்த ஆயுதங்களை வந்து ட்ரையல் பார்க்கணும்ல. நீங்கள் ஏவுகணை செஞ்சாலும் அது ட்ரையல் பார்க்கணும். நீங்கள் அணு ஆயுதம் செஞ்சாலும் ட்ரையல் பார்க்கணும். போர் விமானம் செஞ்சீங்கனாலும் ட்ரையல் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஆயுதங்கள் செஞ்சாலும் அது என்ன பண்ணணும்? ட்ரையல் பார்க்கணும். அது ட்ரையல் தான் இதுன்றாங்க. இம்ரான் ஹுசைன் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு ட்ரையல் தான் இது. நானும் அதான் நினைக்கிறேன். இது மெயின் பிக்சர் இது கிடையாது. இன்னும் பெருசாக நடக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அது முன்னறிவிப்பு வந்து இன்னும் இருக்கு. இது வந்து ஒரு ட்ரையல். எப்படி ரியாக்ட் பண்றாங்க, நீங்க எப்படி சுதாரிக்கிறீங்க? ஒரு வைரஸ்னு கொடுத்தா நீங்க எப்படி இருக்கிறீங்க? பயப்படுறீங்களா இல்லையா? யாரும் பயப்படல. இந்தியாவில் வேணும்னே பயப்பட வைக்கிறது அப்பட்டமா தெரியுது. வேணும்னே மிரட்டி மொத்தமே இந்தியாவில் ஒரு சாவு. இந்தியாவில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற ஸ்கூல்கள் மூடப்படுது. ஐபிஎல் தள்ளி வச்சாங்க. ஐபிஎல் உலகமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. ஐபிஎல் தள்ளி வைக்கிறாங்க. ஒரு ஆள் செத்தாலாம் நம்ம அரசாங்கம் இப்படி நடவடிக்கை எடுக்குமா? 10,000 1 லட்சம் போனா கூட இந்த நடவடிக்கை எடுக்காது. காசு வர்றது தான் பார்க்கும். இப்படியே பார்த்து சேஃப்டி ஃபர்ஸ்ட் பார்த்து பத்திரமா இருந்துங்க. நீங்க பத்திரம் சொல்லும் போது நம்ம எத்தா டவுட் வருது. நீங்க அந்த மாதிரி டைப்பே கிடையாது. இதை விட அதிகமா மலேரியாவில் செத்துட்டு இருக்கிறான், இதை விட அதிகமா டெங்குல செத்துட்டு இருக்கிறான், வாந்தி வேலை செத்துட்டு இருக்கிறான். ஜிஹெச் தரம் உயர்த்தப்படலை, மருந்துகள் கொடுக்கப்படலை. இதை விட மற்ற வியாதிகளில் சாவரம் இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஜாஸ்தி. ஆனா கொரோனாவை பார்த்து நீங்க பயந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உலகமே ஒரே பாட்டு பாடுது.
அது சமயத்தில் அவர் கூட சொன்னார்ல, ஒருத்தர் ஒரு வாத்தியம் வாசிக்கிறாங்க ஆனால் பாட்டு ஒன்று தான் அப்படிங்கிறாங்களே, எல்லாம் பாட்டு ஒன்று தான் இருக்கு. அந்த இன்ஃபர்னோ படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வியாதி இத்தாலியில் வேகமாக பரவுறதா காட்டுவோம். இப்போ இத்தாலியில் பரவி, சைனா எங்கே இருக்குது, இத்தாலி எங்கே இருக்குது, ரெண்டும் சம்பந்தம் இல்லை, அது பரப்புது. இதுக்குள்ள இன்னொரு அஜெண்டாவும் இருக்கு, கிரேட் இஸ்ரேல் அஜெண்டாவும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதாவது இஸ்ரேல் வந்து நாளைக்கு வந்து சூப்பர் பவரா மாறும்போது யூரோப்ல சக்தி இருக்கக்கூடாது, சைனால சக்தி இருக்கக்கூடாது. அமெரிக்கா வந்து இப்போ உதாரணத்துக்கு பிரிட்டன் இருந்து பவர் ஷிஃப்டிங் ஆச்சு, பிரிட்டன் இருந்து அமெரிக்காவுக்கு பவர் ஷிஃப்டிங் ஆச்சு. சூப்பர் பவருங்கிற அந்த அந்தஸ்து அமெரிக்காவுக்கு தூக்கி பிரிட்டனுக்கு ஃப்ரீயா கிஃப்ட் பண்ணிச்சு. அது யார் பேச்சு கேட்டு பண்ணிச்சுங்கிறது நம்ம தஜ்ஜால் பேச்சு கேட்டு தான் அவங்க பண்ணி, தஜ்ஜாலுடைய வழிகாட்டுதல் படி நடந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும், இஸ்ரேல் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு பவர் ஷிஃப்டிங் ஆகும். அப்போ அமெரிக்காவிலிருந்து எப்படி இஸ்ரேலுக்கு பவர் ஷிஃப்டிங் ஆகும்? ஏன்னா அமெரிக்கா உளுந்தா 2ஆம் நம்பர்ல யார் இருக்கா? இவர் அண்ணாதுரை செத்தாரு, செத்தவன 2ஆம் நம்பர்ல யார் இருந்தா? வேற வேற ஆட்கள் இருந்தாங்க, அன்பழகன் இருந்திருக்கிறார், வேற வேற ஆட்கள் இருக்கு. அப்ப 5வது இடத்துல இருக்கிறவங்க கொண்டாந்து முதல் இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா 2வது இடத்துல இருக்கிறவன், 3வது இடத்துல இருக்கிறவன், 4வது இடத்துல இருக்கிறவங்க ஆல்ரெடி அவன் கேம் விட்டு வெளியே போகணும். அப்ப 2வது இடத்துல அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு நிகரான பொருளாதாரம் எது? சைனாவுடைய பொருளாதாரம். அதை டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லா வந்து கொரோனா பரவுது, யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபுல்லா காலி பண்றாங்க. இம்ரான் ஹுசைன் என்ன சொல்றாரு, அடுத்த வர்ற போர்ல யூரோப்பே இருக்காதுங்கிற, இங்கிலாந்து, பிரிட்டன், பிரான்ஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, இட்டாலி ஒன்றும் இருக்காது, பஸ்பமா போயிடும், நியூக்ளியர் பாம் அங்க போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க பொழைச்சிங்க, ஊரை விட்டு காலி பண்ணி போயிருங்க அப்படின்னு. தப்பி பொழைக்கிற நாட்டில் இந்தியா பொழைக்கும், இஸ்ரேல் பொழைக்கும், அரபு கண்ட்ரிஸ்ல பொழைக்கும், அந்த மாதிரி சைனா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பொழைக்கும், அவ்வளவுதான் மொத்தத்தில். ஆனா சூப்பர் பவரா நிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இழந்திருக்கணும் யாரு? அந்த காம்படிட்டரே இருக்கக்கூடாது. இப்போ சைனாவில் எடுத்தீங்க, பொருளாதாரம் டோட்டலாக கிராஷ். எந்த ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் உங்களுக்கு மெயின். எந்த பொருளும் உற்பத்தி வெளி போறது கிடையாது. சைனாவோட எல்லா நாடுமே உலக நாடுகள் தொடர்பு துண்டிச்சிருச்சு. இதுதான் வந்து இது ஒரு அஜெண்டாவும் கூட. அதாவது நடக்கிறத வச்சு பார்க்கும்போது யாருக்கு சாதகமா போயிட்டு இருக்குன்னு தெரியணும்ல. நடக்கிற நிகழ்வு அதான், கொலை நடந்தவொடனே மோட்டிவேஷன் தானே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு குற்றம் நடந்தவொடனே அதோட பெனிஃபிஷரி யாரு, இதனால யாருக்கு பயன் கிடைச்சது அப்படின்னு பார்த்து தான் அது வந்து குற்றத்துடைய யாரு குற்றம் செய்திருக்கலாம்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ண முடியும். ஓப்பனா டிக்ளேர் பண்ணலாம் செய்ய மாட்டான், நான் தான் பரப்பினேன் அப்படின்னு யாராவது சொல்லுவானா? அப்படிலாம் சொல்ல மாட்டான். சில விஷயங்களை வச்சு நாம முடிவு பண்ணலாம். அப்ப இந்த அதான் சொல்றேன், இந்த இன அழிப்பு அப்படிங்கிற அந்த இது சொன்னல, மொத்த மனித இனத்தையும் அவன் அழிக்கிறதா நினைக்கிறான். வெள்ளைக்காரர்களும், அதுவும் இஸ்ரேலுக்கு தோதான வெள்ளைக்காரர்கள் தவிர்த்து, வெள்ளைக்காரர்களே ரெண்டா பிரிப்பான். இந்த மனசாட்சி இருக்கிறவன், இவன் அடிக்க கூடாதுன்னு சொல்றவன், மனித இனத்தை கொல்லக்கூடாதுன்றால அவனையும் கொள்ளு. ஏன்னா இவன் நியாயம் தர்மம் எல்லாம் பேசுறான், மனிதாபிமானம் பேசுறான், அவனும் இந்த நம்ம வலிக்கு தடை இடைஞ்சலா இருப்பான், அவனையும் நீக்கு. அப்ப இதெல்லாம் பண்றான். இப்ப இந்த புத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபிரௌனுடைய புத்தி, அவன் தான் பண்றான். இது பாத்தீங்கன்னா 17வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த மனித இனத்தையே அழிச்சிட்டு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டை வச்சுக்கிட்டு நான் உலகத்துல வாழ போறேங்கிறது ஒரு கனவு இவன் கண்டுட்டு இருக்கிறாங்க. யாரு? இந்த வெள்ளை ஏகாதிபதி, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எண்டா அதை பண்ண போறாங்க. வேலை செய்யறதுக்கு நாம தேவைப்பட்டோம், கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோமா? நாம வந்து இப்ப கேள்வி கேட்கிறோமா? எங்களை ஏமாத்தின மாதிரி தெரியுது, ஏதோ சுதந்திரம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஜாங்கிரி காமிச்சிட்டு எங்களை ஏமாத்தின மாதிரி, முட்டாளாக்கின மாதிரி தெரியுது அப்படிங்கிற. ஓ தெரிஞ்சு போச்சா, அப்போ உனக்கு வேறதா அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டியா, எந்திரிச்சிட்டியா, முடிச்சுக்கிட்டியா, சரி ரைட் ஓகே, அப்போ உனக்கு வேற ஐட்டம், புது ஐட்டம் இருக்கு தம்பி, அதை அவுத்தோடு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க நெக்ஸ்ட் லெவல் திங்கிங் அவங்க போயிட்டாங்க. இந்த திங்கிங் யாருன்னா ஃபிரௌனுடைய திங்கிங். இவன் பிரமிடு போட்டு தானே வச்சிருக்கான். நம்ம ஐடியாலஜி இவர் தான், ஃபிரௌன் தான். ஃபிரௌன் என்னென்ன செஞ்சானோ அதைத்தான் இன்னைக்கு இந்த ஜப்பாரீன்கள், அடக்குமுறையாளர்கள் எல்லாருமே பின்பற்றுறாங்க. இந்த ஜப்பாரீன்கள், அடக்குமுறையாளர்கள்லாம் யாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறாங்க? பெருமை அடிக்கிறதுல இப்லீஸ், அடக்குமுறை பண்றதுல ஃபிரௌன். இந்த 2 பேருடைய வழிமுறை தான் ஃபாலோ பண்றாங்க. வழிகாட்டுதல் தஜ்ஜால், தஜ்ஜால் தான் வேதம் அவங்களுக்கு. இந்த 3 பேருடைய ஃபாலோ அப் தான் பண்றாங்க. அல்லாஹ் சொல்ற 17வது அத்தியாயத்தில் 103வது வசனத்துல, இறுதியில் ஃபிரௌன் மூசாவையும் பனி இஸ்ராயல்களையும் பூமியிலிருந்தே பிடுங்கி எறிந்துவிட நாடினான், ஆனால் நாமோ அவனையும் அவன் கூட்டத்தாரையும் ஒன்றாக அழித்து விடுவோம். அவன் சொன்னல உலகம் வந்து எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. எப்போ எல்லாம் ஆக்ஷன்ல இறங்குவோம் தெரியுமா? எப்போ அவனுடைய அடியார்களை பாதுகாக்க நாம தவறிட்டோமோ, நாம பாதுகாத்துருக்கணும் பலவீனர்களை, நாம பாதுகாக்கல. அவங்கள பாதுகாக்கிறது யார் மேல கடமை? ஏன்னா அவங்கள பலவீனரா படைச்சது அல்லாஹ். பலவீனரா படைச்சான். எதுக்கு படைச்சான்? பலம் பொருந்திய சில நல்லடியார்கள் இருக்காங்க, அவங்க உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் படைச்சு ஒரு எக்ஸாமுக்கு வச்சான். ஆனா அந்த எக்ஸாம்ல நாம படு கேவலமா தோத்துட்டோம். இப்ப நம்முடைய தோல்வியின் காரணமாக முழு மனித உலகம் அழியிறதுக்கு எல்லாம் விட மாட்டான். அதுதான் எல்லாம் வந்து இங்க ஃபிரௌனுடைய இதை பத்தி சொல்றான். ஃபிரௌன் இப்படி பிளான் பண்ணா, ஃபிரௌன் வந்து பூமியிலிருந்து வெளியேற்றுறதெல்லாம் பிளான் பண்ணல, கோரிக்கை தானே. பனி இஸ்ராயேலை எங்களை அனுப்பிச்சுட்டு, பனி இஸ்ராயேலை நீ போட்டு நசுக்கிற, அடிமை பண்ணி வச்சிருக்கிற, எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுரு. மூசா நபி கேட்டது, அவன் அடிமைத்தனத்திலிருந்து ரிலீஸ் ஆகி நாங்க சுதந்திர காற்ற சுவாசிக்க போறோம், சுதந்திரம் தானே, உலகத்தை விட்டு கொடுக்க போறேன், எனக்கு இல்லைன்னா எவனுக்கு இல்லை நீங்க, இதுதான் கண்டிஷன். இப்ப இதே தானே இவங்க பேசுறாங்க. இப்ப நம்ம முடிச்சிட்டோமா, ரூல்ஸ் பேசுறோமா, நீ என்னென்ன ஏமாத்தினேன்னு பட்டியல் போடுறோமா, மாதிரி இலுமினாட்டி தத்துவம் அது இதுன்னு போடுறோமா, அது பரவிட்டே இருக்கா? மாப்பிள்ள முடிச்சிட்டாங்க,
இப்போ என்ன இருக்கும், இப்போ நாம இவங்களுக்கு கீழே என்னைக்கு நம்ம அடிமையா இருக்க மாட்டோம் அப்படின்னு வருதோ அந்த நேரத்தில் நம்மளை காலி பண்றது தான் இவங்களுடைய சுன்னத்து. யாருடைய சுன்னத்து? ஃபிரௌனுடைய சுன்னத்து. ஆனா அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன? இப்போ இந்த முடிவு நீங்க எப்போ எடுக்கிறீங்க? நம்மளை சுரண்டி அடிமை பண்ணி வாழ்ற வரைக்கும் எல்லாம் கவனம் பார்த்துட்டு இருக்கோம். சரி போ, இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. நம்ம மேல கை வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னா, பலவீனர்கள் மேல கை வைக்கிற நிலவுக்கு ஜப்பாரியன்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அழிச்சிருவோம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இப்போ இந்த இறுதி யுத்தத்துக்கு இது ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த சூழல் இதெல்லாமே அதோடைய ஒரு அஜெண்டாவும் தான் இது. என்னது? கொரோனா வைரஸ் இது மாதிரியான ஒரு இது என்னதான் இவங்க நமக்கு எதிராக சதி திட்டங்கள் பண்ணாலும் அல்லாஹ் அனுமதிக்காத வரை நம்மளை எந்த சதி திட்டமும் ஒன்றும் பண்ணாது. ஒரு விஷயம் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த கொரோனா வைரஸ் அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். இவர்கள் அதை பரவ விடப்பட்டிருக்காங்க, பரப்புறாங்க, அவ்வளவுதான். உருவாக்குனது யாரு? அது நோய் அல்லாஹ்வுடையது. அதை ஜெனடிக் மாடிஃபை பண்றாங்க. அந்த வைரஸை பிடிச்சி, புரியுதா, ஒரு வியாதி வந்து லேப்ல வச்சு அவங்க பிடிச்சதான் மாடிஃபை பண்றாங்க. கோழி எப்படி கரெக்ட் பண்றாங்களோ, எப்படி விதைகளை வந்து கரெக்ட் பண்றாங்களோ, ஆல்ரெடி இந்த பூமியில இருக்கக்கூடிய சில நோய்களை எடுத்து அந்த நோயை வந்து கரெக்ட் பண்றாங்க. வேகமா பரவுற மாதிரி அவங்க இந்த சூழ்நிலையில பரவுற மாதிரி அதை பண்றாங்க. இதை பத்தி அல்லாஹ் சொல்றான், பூமியில் ஏற்படுகின்ற அல்லது உங்கள் மீது இறங்குகின்ற எந்த துன்பமானாலும் அதனை நாம் உருவாக்குவதற்கு முன்பு அதை குறித்து நமது ஏட்டில் எழுதாமல் இல்லை. அப்படி செய்வது அல்லாஹ்வுக்கு மிக எளிதானதாகும் சொல்லிட்டு 57வது அத்தியாயத்தில் 22 சொல்றான். எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அல்லாஹ் முன்னாடியே டிசைட் பண்ணிடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 64:11 அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் எந்த துன்பமும் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. அவங்ககிட்ட இஸ்னு வாங்கிட்டு தான் கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணுது. இவனுக்கு லேப்ல செஞ்சிருவானே, அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்கும். கொரோனா வைரஸ் அல்லாஹ் இப்படி செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி மனிதர்களை தீங்கு விளைவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நீ என்ன சொல்ற? நான் இவங்களுக்கு உள்ள பூந்து அட்டாக் பண்ணிட்டா வேணாமா? அது கேட்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? பண்ணிட்டு விடு. இவ்வளவு நாள் இவனுக்கு தீனு பக்கம் திரும்பல, புரியுதா இல்லையா? தீனு பக்கம் திரும்பல, ஃபசாத் இவனுக்கு தடுக்கல. சும்மா விட்டா என்ன, நான் மட்டும் தடுக்காம இருந்தா என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கட்டும். அதுக்கு ஒரு எண்டு வேணும்ல. எத்தனை நாளைக்கு தான் நாமளும் தடுக்க மாட்டோம், இவங்களும் அவுத்து போட்டு ஆடிட்டே இருப்பாங்க. அப்ப நடுவில் வர ஆபத்துகளே எல்லாம் தடுத்துட்டே இருப்பானா? ஒரு வாட்டி எல்லாம் தடுக்காம தான் இருக்கட்டும்ல, என்ன நடக்குன்னு நம்ம தெரியணும்ல. அப்ப எல்லாம் என்ன சொல்றான்? பர்மிஷன் கேட்கும் என்கிட்ட, எந்த ஒரு முசீபத்தா இருந்தாலும். அது வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் நான் கொடுத்துருவேன் அனுமதி. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த துன்பமும் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹ்வை நம்பும் உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான். அப்படி அந்த முசீபத்துகள் வந்தாலும் அவன் வந்து நமக்கு வந்து வழி காமிச்சிருவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவன் அப்படின்னு சொல்றான். இப்ப கொரோனா வைரஸை பற்றி இந்த கான்ஸ்பிரசி இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நம்மளை தாக்கியிருக்கு. ஏன்? நம்முடைய கைகள் செய்த பாவத்தின் காரணமாக ஃபசாது மேலோங்கிச்சு. இதுதான் நம்முடைய குற்றம். நம்முடைய குற்றம் இந்த மனிதர், இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் உம்மத் செஞ்ச குற்றம். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அனுமதி கொரோனா வைரஸுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டோம். இப்ப அட்டாக் பண்ண அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் முக்கியமா புரிஞ்சுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு பயம் வந்து ஒரு பேனிக் வந்து பரப்பி விட்டுருக்காங்களா, இந்த உலகம் பூரா ஒரு பேனிக் வந்து பரப்பி விடப்பட்டிருக்காங்களா, அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது இன்ஷால்லா கொஞ்சம் பார்ப்போம். ஒரு பீதி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மரண பீதி வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அப்போ மரண பீதியை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அதான் சொல்றோம், நோய் வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து வருது. அதான் மனிதர்கள் உற்பத்தி பண்ணாலும் அல்லாஹ்வுடைய இஸ்ன் இல்லாம எந்த ஒரு தாக்குதல் எனக்கு நடக்காதுங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது நமக்கு என்ன இருக்கணும்? மரணம் பற்றிய அச்சமே நமக்கு இருக்கவே கூடாது. அது நோய் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வேற. சும்மா நீ ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டியாங்க, ட்ரீட்மெண்ட் நானும் எடுப்பேன், நானும் ஐசியூனுட்டு போவேன், நானும் ஆக்சிஜன் வைப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா பீதி வந்து இந்த அளவுக்கு பரவ விடக்கூடாது, பீதி நடக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, உங்களுக்கு என்ற வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கு, அது கண்டிப்பா நடந்தே தீரும். அதை விட்டு சிறிது நேரம் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அப்போ சாவு எனக்கு முன்னாடி வராது. கரோனா மூலமா அது காரணம் தான் மாறி மாறி இருக்கும். எனக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த இடத்துல சாவு எல்லாம் நிர்ணயிச்சிட்டேன் அப்படின்னா கரோனா மூலமாகவும் வரும், இல்லை வண்டியில் அடிபட்டும் சாவுவேன், ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சாவுவேன், எனக்கு வந்து வீடு இடிஞ்சு விழுந்து சாவுவேன், எவனா ஒருத்தன் கொலை பண்ணி நான் சாவேன். எப்படியும் எனக்கு அந்த நேரத்தில் சாவு வரும். வழிமுறை தான் மாறும். அந்த வழிமுறையை நம்ம திங்க் பண்ணவே கூடாது. இவங்கிட்ட நம்ம மட்டும் கொரோனா வராமல் இருந்தால் சாவு வரும், நம்மளை மட்டும் இவன் குத்தாமல் இருந்தால் சாவு வரும், நமக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக், நம்ம மட்டும் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தா சாவு வரும். அல்லாஹ்வுக்கு ஒரு ரீசன், நம்ம காட்டுறதுக்கு பூமியில் ஒரு ரீசன், அவ்வளோதான். தாயின் வயிற்றில் இருக்கும்போது இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு. இந்த நம்பிக்கையை நம்ம சரியா பண்ணிக்கணும். அல்லாஹ்வுடைய இஸ்னு கொண்டு நடக்குது, நமக்கு முன்னாடி பின்னாடி சாவு வராது அப்படிங்கிறது நடந்துக்கணும். ஆனால் இதுல ஒரு முக்கியமான ஒரு உலகம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா இந்த ஹரமை வந்து எப்படி நடத்துறாங்க இந்த கொரோனா வைரஸ் பீதியில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தவாஃப் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. கிட்ட போய் தவாஃப் செஞ்சு ஹஜ்ருல் அஸ்வத்தை தொடுறதுக்கும், காபாவுடைய அந்த கிலாஃப் அந்த திரைச்சிலை அதை வந்து பிடிக்கிறதுக்கும் வந்து அனுமதி இல்லை. ஜம்சம் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஜம்சம்ல கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக அரிய ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பேசினாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்த மன்னர்களுக்கு ஒரு புலவர்கள் இருப்பாங்கல்ல, இனிமே நீ மாமா மன்னா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸ் எடுத்து போய் டக்கு டக்குன்னு போட்டு பாருங்க, புகாரில் 855 ஃபீட் ஆகுது, இது வந்து முஸ்லீம்ல 4800 ஃபீட் ஆகுது, இதை போட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
அது மாதிரி ஒரு புலவர் கூட்டம் இருக்கு, அவங்க துதி பாடி அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வர்றாங்க, எப்படி நாங்கள் தவறாக போயிடுவோம் எங்கள் நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. ஜம்சம் தடை, உம்ரா தடை, வெளியூர்வாசி உள்ளூர்வாசி எல்லாருக்குமே தடை, ஈத்திகாஃப் தடை. இப்போ ரம்ஜானுக்கு சர்க்குலர் வந்திருக்கு, ஈத்திகாஃப் தடையாமா. உணவுப் பொருள் ரம்ஜானில் ஈத்திகாஃப் இருக்க முடியாது பள்ளிவாசலில், உணவுப் பொருள் எல்லாமே தடை. இப்போ இங்கிலிருந்து ஏர்போர்ட்டு தடை, ஏர்போர்ட்டே முடியுது, இருந்தால் தானே வருவீங்க, முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டே தடை. அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குது. கேட்டால் ஹதீஸ், எல்லாத்துக்கும் ஹதீஸ் இருக்குது. ரசூலா சொன்னாங்கல்ல, நோய் இருக்கிற ஊருக்கு போவாங்க, அது நோய் இருக்கிற ஊருக்கு நோயாளி போகக்கூடாது, இது போகக்கூடாது அப்படி. ஆனால் இவங்க தடை பண்ணுறாங்க. இதோடைய சட்டம் என்னங்கிறது இன்ஷால்லா அது கடைசியாக சொல்லுவோம். இது வந்து ஒரு கான்ஸ்பிரேஷன் அடிப்படையில் தான் இது அப்பட்டமாக தெரியுது. எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த காபத்துல்லாவில் ஒரு தடுப்பு வச்சிருக்கிறாங்க. காபாவில் தடுப்பு வச்சிருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க? முக்கோணமாக இப்படி வச்சிருக்காங்க. காபத்துல்லா இருக்கிறது ஸ்கொயரு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்டு வச்சிட்டீங்க, இதே ட்ரையாங்கிள் வச்சிருக்கீங்க. காபாவில் இப்படி எடுத்து ஏதோ ஃபிட் பண்ணி மகாம் இப்ராஹிம் இப்படி ஜாயின் பண்ணி அப்படி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கான். அது ஹைட்டா இருக்கு. மேல இருந்து பார்த்தா பிரமிடுக்குள்ள காபா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? நாங்க நம்பிட்டோம் ப்ரொடெக்ஷனுக்காக தான் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க புலவர் கூட்டம் வந்து நம்புவோம். நமக்கு தெரியுமில்ல, இலுமினாட்டிகள் வந்து சிம்பலிசம் மூலமா தான் மெசேஜ் இந்த உலகத்துக்கு சொல்ல போறாங்கன்ட்டு. இது தஜ்ஜாலுடைய கண்ட்ரோல்ல காபா வந்து வச்சிருக்குங்கிறது வந்து சிம்பிளா, தஜ்ஜாலுடைய வழிகாட்டுதல் படி காபா வந்து மெயின்டைன் பண்றாங்கிறது சிம்பிளா தெரியல. குரான்ல வந்து பார்க்குறோம், குரானுக்குள்ள ஒத்த கண்ணு போட்டு சிம்பிள் வச்சிருக்காங்க. மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் அந்த வெளியே போர்டில் அமனுல் ஹரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு என்ன பண்றாங்க, குரானுக்குள்ள ஒத்த கண். இந்த ஒத்த கண்ணுடைய விளக்கம் என்ன? சரி, நாங்க சொல்றது இல்ல. இஸ்லாத்துல ஒத்த கண்ணு எங்க இருக்கு? அது சொல்லுங்க. உலகத்திலேயே ஒத்த கண்ணு எங்க இருக்கு? உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் தான் பேசியிருக்காரு ஒத்த கண்ணை பத்தி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசியிருக்காரு. எந்த நபிமார்களும் பேசல. அந்த ஒத்த கண்ணு எது? தஜ்ஜாலுடைய கண்ணு, தஜ்ஜால் ஒற்றை கண்ணுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ எதுக்கு நீ மஸ்ஜித் நபவியுடைய செவுத்துல ஒத்த கண்ணை பதிச்சு வச்சிருக்கீங்களா? இதுக்கு என்ன ஹிக்மத் அது சொல்லுங்க. குரான் புக் இருக்கு, புக்குக்குள்ள ஒத்த கண்ணு போடுறீங்க. அப்போ போலீஸுடைய ட்ரெஸ் இருக்கு, அதுல ஒத்த கண்ணு போடுறீங்க. அப்புறம் காபத்துல்லாவுடைய ஷேப் இருக்கு, அதுக்குள்ள கண்ணுக்குள்ள காபத்துல்லா, ஒத்த கண்ணுக்குள்ள காபத்துல்லா. இதெல்லாம் சிம்பலைஸ் மூலமா. அதான் இம்ரான் ஹுசைன் கூட பேசுவார், தஜ்ஜால் காபத்துல்லாவுக்குள்ள நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் காபத்துல்லாவுக்கு போனா எங்க பார்த்தாலும் தஜ்ஜாலாவே இருக்கான் அப்படின்னு. எங்க பார்த்தாலும் தஜ்ஜாலே இருக்கான், எங்க பார்த்தாலும் தஜ்ஜாலுடைய சிஸ்டம். அது கிளாக் டவர் வச்சிருக்காங்க, பிறை இப்படி. அது பிறையா இல்ல ஃபிரௌன் வணங்குனாங்க அந்த கடவுளுடைய அந்த தலையா? அது ஒரு காடு இருக்கு, சன் காடுடைய அந்த தலையா. பிறை எப்பயுமே பாருங்க கிராஸா இருக்கும். பிறை இப்படி தான் இருக்கும். பிறையே முஸ்லீம்கள் பயன்படுத்துற பிறையே கிராஸா வைப்பான், இப்படி வைப்பான் சாட்சி. இப்படி நேரா வைக்கவே மாட்டான் பிறைய. இப்படி நேரா வைக்கிறது என்ன? பிறையா சைத்தானுடைய கொம்பா. இப்ப இந்த சிம்பிள் விளையாட்டு சிம்பிள் தான் இவங்க பயன்படுத்துறாங்க. எத்தனை டாக்குமெண்ட் இருக்கு யூடியூப்ல. ஃப்ரீமேசன் அவங்களே சிம்பலிசம் வச்சு தான் பேசுறேன். டாவின்சி கோட்ல ஒரு கிளாஸே எடுப்பான், சிம்பலிசம் வச்சு எப்படி பண்ணுப்பான். அதுல ஃபுல்லாவே அவங்க டான் ப்ரௌனுடைய நாவல்ல ஃபுல்லாவே வரும். அப்போ என்ன மெசேஜ் காட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் போட்டிங்க. இப்போ இதை பார்க்கும்போது தான் தெரியுது தஜ்ஜாலுடைய கண்ட்ரோலுக்குள்ள முழுசா இஸ்லாமிய உலகம் இன்னைக்கு போயிடுச்சு. அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இது கூட இந்த ப்ராக்டர் செட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவங்க கூட போட்டிருந்தாரு ஒரு இது. என்ன போட்டிருந்தா அவர் இன்னொரு கூட சொன்னார் என்னன்னா, இது வந்து ஒரு கனவு, ரசூலுடைய கனவு வந்து உண்மைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. மறுமையாளுடைய நெருக்கத்துல மேட்ச் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, ரசூலா ஒரு நாள் கனவு பார்ப்பாங்க. புகாரிலே கூட அந்த கனவு வரும். கனவுல பார்ப்பாங்க, ஒரு ஆள் வந்து இந்த சுருட்ட முடி வச்சுக்கிட்டு அவன் வந்து காபத்துல்லாவை தவாஃப் பண்ணிட்டு இருப்பான். யாரு? தஜ்ஜால் காபத்துல்லாவுக்கு வரமாட்டான்ல, அதான ஹதீஸ். மக்காவுக்கு வரமாட்டான், மதீனாவுக்கு வரமாட்டான். ஆனால் காபத்துல்லாவை தவாஃப் பண்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கனவு பார்ப்பாங்க. அருகு பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஈசா நபி வருவாங்க. இவர் யாரு அப்படின்னா மரியமுடைய மகன் ஈசா அப்படிம்பார். அப்போ தஜ்ஜாலுடைய வருகை நெருக்கத்தில் இருக்கு. அதுதான் இந்த காபத்துல்லா தவாஃப் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் தவாஃப் பண்ணிருக்கான், வேற யாரும் நம்ம பண்ணலையே. அந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் தவாஃப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரமிட் மட்டும் தான் இப்போ தவாஃப் பண்ணுது, வேற யாருமே இல்லையே. இப்போ அல்ல பாருங்க, அதனுடைய இது கூட பறவைகள் எல்லாம் அனுப்பணும். 4 நாளைக்கு முன்னாடி பறவைகள் வந்து தவாஃப் பண்ணி காரி தூக்கிட்டு போச்சு. அப்படியே விட்டை போட்டு போயிருந்துச்சுன்னா கூட பளிச்சுன்னு மூஞ்சில தெளிச்சிருந்தா கூட அது யூஸ் ஆயிருக்கும். அறிவில்லாத முண்டங்களா எதையெல்லாம் இது பண்றது. அதுக்கு தலைமை மாம் இன்னும் மருந்து அடிக்கிறார், கரோனா மருந்தாமா. எதுக்கு? காபத்துல்லா கிலாஃபுக்கு அடிக்கிறாரு. அது சென்ட் அடிக்க வேண்டிய இதுல எவனுமே தொட உள்ள, அப்புறம் என்னத்துக்கு மருந்து வேற அடிக்கிறீங்க? அப்போ எது அசிங்கமா அருவருப்பா இருக்கு. எல்லா நாத்திகர்கள் கேள்வி பண்றாங்க, என்னப்பா அல்லாவுக்கே பாதுகாப்பா, அல்லாவுக்கே கரோனாவா, காபாவுக்கே கரோனாவா, நாங்க தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா, என்ன அடா மூடத்தனமான மார்க்கம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இது போறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இவங்க பண்றாங்கல்ல, சும்மா கிடையாது. இது பின்னாடி காரணம் இருக்கு. இவங்க ஏன் இவ்வளவு டவுசர் ஆகிருக்கிறாங்க? காரணம் இருக்கும்ல. ஏன்னா இந்த புலவர்கள் கூட்டம் இவங்க கூட இருக்கிறாங்க ஜால அந்த என்ன சொல்றது, இவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்காங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க ஒண்ணுமில்லை கொண்டாந்து கடல்ல நடுக்கடல கொண்டாந்து நிப்பாட்டுற வரைக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க. போலாம் ரை விசில் ஊதிட்டே இருப்பாங்க. கடல் க்ளோஸ் ஆகும்போது தான் தெரியும். கண்டக்டர் விசில் இவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபிரௌனுக்கு கொடுத்த மாதிரி ஃபிரௌனுக்கு ஒருத்தவனோ விசில் ஊதிருக்காங்களா, போமாப்பில் ஒன்றா வருது, எல்லாம் மூசா போறாரு, நம்மளும் போகலாம், என்னத்தை போய் நடு ரோட்டில் போகலாம், இன்னும் நடக்காது போ அப்படி. அதுக்கப்புறம் எந்த நாயிடா டிக்கெட் கொடுத்தது, மொத்தமாக ஒரே டிக்கெட்டு
மொத்தமா பேக்கேஜ் கிடைக்கும். அப்ப இவங்களும் எச்சரிக்கை காமிச்சு திருத்துற ஒரு கண்டிஷன்ல இல்ல, எதை செஞ்சாலும் முட்டு கொடுக்குற கண்டிஷன்ல வந்துட்டாங்க. கரெக்ட் தாங்க ட்ரையாங்கிள் வைங்க, ஏன் வச்சு காரணம் சொல்லுங்க பார்ப்போம். டப்பா மாதிரி இருக்குது ஆபத்துல, ஒன்னும் ஸ்கொயர் வை இல்லை ரவுண்ட் வை, அது என்ன ட்ரையாங்கிள் இங்க இருந்து இழுத்து, அதுவும் அந்த மத்த அந்த இது இருக்கு பாருங்க, அந்த ஆஃப் ரவுண்டு, ஒரு பக்கம் ஸ்கொயர் ஒரு பக்கம் ஆஃப் ரவுண்ட் இருக்கும், இங்கேயும் பெண்டாமா, அந்த ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இப்படி பெண்டாமா, அப்படி பெண்ட் பண்ணி கொண்டாந்து மகாம் இப்ராஹிம் இப்படி வச்சு இப்படி ப்ரொடெக்ஷன். அது ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் பெருசா வச்சுட்டு அதுக்குள்ளே நீ ஒருத்தனி உள்ள, அது இருக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வஹன், அதாவது ஒரு காலத்துல மரண பயம் இல்லாதவர்கள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபுகள். நீ மதுவையும் மங்கையும் நேசிப்பதை போல் நாங்கள் மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் இருக்கோம் அப்படின்னு. இன்னைக்கு நீ மதுவையும் மங்கையும் நேசிக்கிறது போல் உயிரை நேசிக்கக்கூடிய வஹன்ல இன்னைக்கு இமாம்கள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இப்பலா எதுல? கோழைத்தனத்துல, பயந்து நடுங்கிறதுல. கோயில் கூட மூடலைங்க. எந்த கோயில் மூடி இருக்கணும்? திருப்பதி கோயில் மூடி இருக்காங்களா? கரோனாவுக்கு பழனி கோயில் மூடி இருக்காங்களா? வெக்கமா இருக்கு. ஒரு கேஸ் கிடையாது சவுதியில ஒரு கேஸ் கிடையாது. மானம் கெட்டு போய் மூடி இருக்கான். பள்ளிவாசல் ஃபுல்லாவே கோயத்துல மூடி இருக்கான். பள்ளிவாசல் ஃபுல்லாவே கோயத்துல மூடிக்கான். மூடிட்டு சும்மா தொழுகை உட்பட தொழுகை கிடையாது. பள்ளிவாசல்ல பாங்க, வீட்லயே தொழுதுக்கோங்க, வெளியே வந்தீங்கன்னா கொரோனா பிடிச்சிங்க. சரி கோயத்துல விட்டு ஹரம்ல மானக்கேட இல்லையா? அது ஒரே ஒரு பள்ளிவாசல்ல வாட்ஸ்அப்ல வந்து தொழுகை நடக்குது, ஒவ்வொருத்தன் 5 அடி தள்ளி நின்று இருக்கான். சஃப் அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஒண்ணுமே அட்டாக் ஆகாது. பாத்தீங்கன்னா மேல ஒரு பனியன், உள்ள ஒரு இது, மேல இன்னொரு ஜர்க்கின், ஷூ, சாக்ஸ், கிளவுஸ் இத்தனையும் மாட்டிட்டு 10 அடி தள்ளி நின்று இருக்கான். சஃபம் பள்ளிவாசல ரொம்ப இருக்கு. மொத்தமா 20 பேர் 30 பேர் நிக்கிறாங்க. அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன் இந்த ஏதோ ஒரு விளையாட்டு கேமுக்கு நிப்பாங்களா அது மாதிரி நின்று இருக்கான். நானும் சும்மா தான் நின்று இருக்கான்னு பாக்குறேன். நிக்காம சொல்லி தொழுகை ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் அக்பர் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா உலகம் என்ன நடக்கும்? கேலி பண்ணி மானக்கேட இது வஹன்ல உச்சகட்டத்தை அவங்க வந்து தொட்டுட்டாங்க. சரி நான் என்ன சொல்றேன்னா, ஹரம்ம தொட்டு நீ சாவன் என்னதான் பிரச்சனை? ஹரம்ல வர்றவனே எதுக்கு வரான்? அவன் இஹ்ராம் தான் கட்டிட்டு வரான். அவன் வர்றதே சாவறதுக்கு தான் வரான். அதை ஏன் தடுக்கிறான்? சாவ விடு. உனக்கு பயமா இருந்தா நீ எல்லாம் போய் சேஃப்டியா இருந்து வெளியூர்காரனை மட்டும் அவுத்து விடு. நாங்க தவா பண்ணி சாவறோம், டிக்ளேர் பண்ணிட்டே வரோம். அங்க போறோம், திரும்பி வர போறது இல்ல. கொரோனா எங்களுக்கு வரட்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! காபத்துள்ளாவுடைய கிலாஸை தொட்டு கொரோனா வந்து நான் செத்தா எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ஜம்சம் தண்ணி குடிச்சு அதுல நான் கொரோனா வந்து செத்தா அது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இறைவா உன் இல்லத்தை தேடி வந்தேன், எனக்கு மரணம் கொடுத்துருச்சு. எவ்வளவு பெரிய அந்தஸ்து அது. ரசூலா துவா கேட்கறாங்களா, மஸ்ஜித் நபவியில மதீனாவுல வந்து அடக்கம் செய்யறதுக்கு உண்டான பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ரசூலா துவா இருக்கு. அப்ப அது பாக்கியம். அதை ஏன் தடுக்கிறீங்க? அது ரொம்ப மானக்கேடா இருக்குது. அல்லாஹ் அதான் சொல்றாங்க, அது தௌஹீத். அது நம்ம தௌஹீத். இவன் முஸ்லீம் இல்ல. யாரு? தர்கா போறவன் முஸ்லீம் இல்ல, சுன்னத் ஜமாத்து முஸ்லீம் இல்ல, மௌலூத் ஓதுறவன் முஸ்லீம் இல்ல, ஷியா முஸ்லீம் இல்ல, அந்த குரூப் இந்த குரூப் முஸ்லீம் இல்ல, எல்லாரும் முஸ்லீம் இல்ல. கிறிஸ்டின் அவனும் முஸ்லீம் இல்ல, இந்து அவனும் முஸ்லீம் இல்ல, நாத்திகன் அவனும் முஸ்லீம் இல்ல. அப்ப கணக்குப்படி என்ன? எல்லாரும் நரகவாசியே. இந்த ஏகத்துவவாதிகள் மட்டும்தான் சொர்க்கவாசியே. சொர்க்கம் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணா போங்க. சொர்க்கம் எல்லாம் வீடு தேடி எல்லாம் உங்களுக்கு மரணத்தை கொடுத்துருக்காங்க. தாராளமா வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு போய் ஃபிட்டாகி உட்கார வேண்டியதானே. அவ்வளவு கான்ஃபிடென்டா இருக்கீங்களா உங்களுடைய ஃபிர்கால? அவ்வளவு போல்டா இருக்கீங்களா? நாங்க தான் பர்ஃபெக்டான இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் போல்டா இருக்கீங்களா? சொர்க்க நாங்க முஸ்லீம்னு யாரையும் ஒத்துக்கிறீங்களா? யாரையும் ஒத்துக்கிறது இல்ல, அதையும் சொல்றீங்க. அப்ப இவ்வளவு கான்ஃபிடென்ட் இருந்தா ஏன் இப்படி இந்த திருப்பதியில் போய் ஒரு சொல்லுங்க, கிட்ட போனா கொரோனா வரும், மக்கள் போகாம இருப்பானா? போவான். அது ஒரு பெரிய பாக்கியமா நினைப்பான். அந்த இடத்துல என்னோட உயிர் போறது பாக்கியம்னு நினைப்பான். இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம அசிங்கமா இருக்கு. அதை போட்டு டெலிகாஸ்ட் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இருக்குன்னு எதுக்கு டெலிகாஸ்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் யாரும் மூடலி பிஸ்மில்லா அது காட்டுவாங்க. இப்ப மூடி இருப்பாங்க பின்னாடி. இங்க பாத்தீங்களா போப்பாண்டவர் மூடவில்லையா, யாரு மதுரை ஆதீனம் மூடவில்லையா, சங்கராச்சாரி மூடவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணத்தை அங்க போயிடும். இந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்றோம், அந்த சுண்ணத்தை பண்ணோம். அது ஒரு விஷயம். என்ன நல்லா சொல்றாங்க, அவ்வளவு கான்பிடென்டா இருக்காங்கல்ல. அப்ப சொர்க்கத்துக்கு ஆசைப்பட வேண்டியதானே? நல்லா சொல்றாங்கல்ல, நபிய இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான் சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நீர் சொல்கிறார். அல்ல சொல்றாங்க. இது பக்ரால வருது இல்ல 2094 அல்ல சொல்றான். ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை முன்னமே அனுப்பியிருப்பதால் அதை அவர்கள் அறவே விரும்பணும். அவங்களுக்கு தெரியுமில்ல இவங்க 2030 அஜெண்டா என்ன வச்சிருக்காங்க, இவங்க எத்தனை ஒயின் ஷாப் ஓபன் பண்ணாங்க, எத்தனை ரூல்ஸ் அல்லாஹ்வுடைய ஹுதூதை மீறினாங்க, இவங்களுக்கு தெரியுமில்ல. அல்ல சொல்றான். அதை அவர் அந்த அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களை நன்கு அறிவான். அன்றையும் மற்ற மனிதர்களை விட, ஏன் இணை வைப்பவர்களை விடவும் நீண்ட நாள் உயிர் வாழும் பேராசை உடையவர்களாக இருப்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். எல்லாத்த விட பேராசை யாருக்கு இருக்குன்னு இப்ப டிக்ளேர் பண்ணிட்டோமா இல்லையா? எதையும் முதல்ல சாத்தணும். புனிதத்தலம், மிகப்பெரிய புனிதத்தலம் இல்ல, மற்ற பள்ளியாசல் சாத்துறது ஒரு பிரச்சனை இல்ல, மிகப்பெரிய புனிதத்தலம் சாத்தப்பட்டுருச்சு. அப்போ எல்லாத்த விட நாம டிக்ளேர் பண்ணோம், இணை வைப்பவரோட ஆசை எங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புவான். அப்படி ஆசைப்படுறாங்க, 1000 வருஷம் இந்த பூமியில வாழணும். 2094 96 வரைக்குமான இது அதேதான் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இந்த அரபுகள் வந்து ஒரு அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு கீழே வர வேண்டியது இருக்கு. இஸ்ரா அஹமது வந்து அடிக்கடி சொல்லிருப்பாரு,
இந்த அரபுகள் வந்து முதல் குற்றவாளி. எல்லாருடைய தீன் இந்த பூமியில் இல்லை. யார் முதல் குற்றவாளி? அரபுகள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு கொடுத்த சிஸ்டத்தை உடைச்சாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு அரபியில் பேசுகிறான். யாரும் வந்து நடுவில் இருந்து வழிகெடுக்கலாம் முடியாது. நேரடியாக அல்லாஹ்வோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கு. அப்போ பிறவிலேயே இவங்களுக்கு வந்து இது இருக்கு. அப்போ அந்த காரணத்தினால இவர்கள் இந்த தீனை காட்டியிருக்கணும். காட்டாம இவங்க இருந்ததுனால முதல் குற்றவாளிகள் இவர்கள் அழிக்கப்படுவார்கள். இது முன்னறிவிப்புகள் இருக்கு. இந்த கொரோனா வைரஸும் அதுல ஒரு விஷயம் தான். ஏன்னா அதெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த உயிருக்கு உங்களுக்கு இதா இருந்தா நீங்க ஆசைப்படுங்க, நீங்க பயப்படுறீங்க, 1000 வருஷம் இந்த பூமியில வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இவங்க சில செயல்கள் செஞ்சிருக்காங்கல்ல, அது இவங்களுக்கு திருப்தி கொடுக்கல பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்க? காதிமே ஹரமை, நாங்க ஹரமுடைய காவலாளிகள். அங்கங்க போட்டிருக்கோம். சவுதியில போனீங்கன்னா, இந்த ஹோட்டல் போனீங்கன்னாலும் மன்னர் இருக்கும், மன்னர் கீழே மன்னர் போட்டோ இருக்கும், 3 பேர் போட்டோ இருக்கும், கீழே என்ன இருக்கும்? காதிமே ஹரமை, ஹரமுடைய ஊழியர்கள், வேலைக்காரங்களாம், பணிவான், இவ்வளோ பணிவா இருக்காங்களாம் இவங்க. எல்லா இடத்துல காதிமே ஹரமை, வேலைக்காரங்கப்பா, நான் என்னப்பா வேலைக்கார பயலோப்பா, வேலைக்கார பயலோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார ஏழைங்க இவங்க. அதுதான் எல்லாம் சொல்றான். ஹஜ் செய்பவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதும், சங்கை மீது காபா பள்ளிவாசலுக்கு ஊழியம் செய்வதும், அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாவின் பாதையில் கடுமையாக உழைப்பவனின் பணிக்கு சமமாகுமா? இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்கிறான் அல்லாஹ். இந்த தண்ணி ஊத்துறது, இந்த காபத்துள்ளால் கொண்டாந்து கேனா நீங்கள் வண்டியில் கொண்டாந்து ரோலரில் இறக்குறது, இந்த ஜிகினா வேலையெல்லாம் எனக்கு ஒரு வேலையே கிடையாது. ஹாஜிகளுக்கு ஹஜ் செய்வர்களுக்கு தண்ணி கொடுக்கறதெல்லாம், இந்த காபாவை நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு ஹாதிமே ஹர்மைன்லாம் எனக்கு ஒரு ஃபிட்னஸே கிடையாது. என்னுடைய தீனுக்கு நீங்கள் வேலை செய்யலை. கடுமையாக உழைச்சிங்களா? எங்கேயாவது பண்ணீங்களா? ஒரு மிகச்சிறந்த ராணுவ பலத்தை உருவாக்குனீங்களா? தீனை உருவாக்குனா எதிரிகள் வருவாங்க, இது வரைக்கும் ஏதாவது நற்செயல் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணல. அப்போ இந்த உங்கள் செயல் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தா நீங்கள் மரணத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எங்ககிட்ட ஹரமுடைய நிர்வாகம் பண்ண அந்த அமல் இருக்குடா, அது காப்பாற்றுண்டா அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் விடுங்க. அப்போ மரணத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கே இல்லை. செஞ்சதெல்லாம் பாவம்னு உங்களுக்கே தெரியுது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் இவை இரண்டும் சமம் கிடையாது, மேலும் அக்கிரமம் புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 9 அத்தியாயத்தில் 19 வசனத்தில் சொல்றான். அதே மாதிரி 9:37 அல்லாஹ் சொல்றான். இந்த அதே சீக்வன்ஸ் தான் அது. அவர்களையே எல்லாம் பேசிட்டு அப்படியே வர்றான். அது சொல்றான், அல்லாஹ் புனிதப்படுத்தியதை புனிதமற்றதாக ஆக்கி விடுகிறார்கள். நான் புனிதப்படுத்துறத புனிதம் இல்லைன்னு ஆக்கி விட்டீங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஹரம புனிதம்னு சொன்னா புனிதம் இல்லைன்னு சொன்னேன். ஹரமுக்கு உங்களுடைய உள்ளத்துல எவ்வளவு வெயிட் இருந்தா எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுங்கிறோம். அல்லாஹ் ஹரம மட்டுமா புனிதமாக? அதான் பாருங்க, ரசூல் ஹஜ்ஜத்துல் விதால செக் வச்சுட்டு போனாங்க. எது ஹரமுக்கு ஈக்குவல்? இந்த நாள், இந்த இடம் எல்லாத்தையும் சொன்னாங்களா? இது எவ்வளவு புனிதமானதோ, ஒரு முஸ்லீமுடைய பொருள் புனிதமானது, ஒரு முஸ்லீமுடைய மானம் புனிதமானது, ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் புனிதமானது. ஹரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசா தெரியுது, இது மூணுமே உங்களுக்கு பெருசா தெரியும். முஸ்லீமுடைய பொருள் திருடிட்டீங்க. நீ மொத்த மக்களுடைய 95% சொத்துக்கள், அரபு கண்ட்ரிஸுடைய 95% சொத்துக்கள் வெறும் ஒரு ஃபேமிலிட்ட தான் இருக்கு. மன்னர் ஃபேமிலி 90% மேல மன்னர் குடும்பத்தில் மட்டுமே தான் இருக்கு. மீதி 10% தான் பகிர்ந்தளிக்கப்படுது. இப்போ முஸ்லீமுடைய பொருள் எடுத்துட்டீங்களா, புனிதப்படுத்தி நாசம் பண்ணிட்டீங்களா? அடுத்தது முஸ்லீமுடைய மானம். உமர்லியானோ ஒரு ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் ஒருத்தர் என்ன பண்ணிடுவார், சுற்றி வேலி போட்டுருவார். சுற்றி வேலி போட்டு ஒரு பாதுகாவலர் ஒருத்தர் போட்டுருவார். உள்ள பர்மிஷன் கேட்டு தான் வரணும். யாரு? பொதுமக்கள் ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னா உள்ள பர்மிஷன் கேட்டு தான் வரணும். உமர்லியானோ கேள்விப்பட்டா என்ன சொல்லுவார், அந்த செவுரை தட்டு, அந்த கவர்னரே நீக்கிடுவார்னு நினைக்கிறேன். செவுரை தட்டும்பார். செவுரை தட்டிட்டு கூப்பிட்டு கேட்பாரு, அவங்க அம்மா இந்த பொதுமக்களை சுதந்திரமானவனாக பெற்றெடுத்தாங்க, உனக்கு என்ன அதிகாரம் இருந்தது அவங்களை அடிமையா நீ மாத்தினதுக்கு? எப்படி அவங்க வந்து கூணி குறுகி அமைச்சர் இருக்காரா, கவர்னர் இருக்காரா அப்படின்னு வந்து பார்க்கணுமா? வேலைக்காரர் நீங்க வந்து அவங்க ஃப்ரீயா பார்க்கணும், உங்களுக்கு பர்மிஷன் இருக்கணும். இதுதான் வந்து மானத்தோட விளையாடுறது இல்லை. இது நீங்க வந்து மன்னர் மலிக்கு வரார் நடுங்க, வழி விடுங்க. என்னது இது? மானத்தோட விளையாடுற, எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? ஏதாவது பேச முடியுமா? உரிமை இருக்கா? பேச்சு உரிமை கொடுத்துருக்கீங்களா? உனக்கு என்னடா தகுதி இருக்கும் பை? அப்போ மானத்தோடையும் விளையாடுறாங்களா? அல்லாஹ் புனிதமாக்கிய முஸ்லீம் மானத்தையும் விளையாடுறீங்களா? அடுத்து என்ன கொலை? யமன்ல என்ன நடக்குது? யமன்ல ஷியா ஆதரவு ஒரு கவர்மெண்ட் வருது, வந்துட்டு போகுது. உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, அப்படிதானே? ஷியா கவர்மெண்ட் வந்தா உங்களுக்கு என்ன? என் பக்கத்தில் உலகத்தில் எல்லாமே இஸ்லாமிய கவர்மெண்ட் தான் நீங்க வச்சுக்குவீங்களா? அதற்காக நீங்க என்ன பண்றீங்க? ஷியா கவர்மெண்ட் வந்து அங்க போய் உங்களுடைய தாய்க்கள் அனுப்புங்க, உங்க தாய்க்கள் அனுப்புங்க, தாவா குழு அனுப்புங்க. ஷியா மதத்தில் என்னென்ன பிரச்சனை, இப்படி இருக்கு, இதெல்லாம் தப்பு, பிரச்சாரம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏர் ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்க, வானத்திலிருந்து தாக்குதல் பண்ணா என்ன நடக்கும்? வான் தாக்குதல் இருக்கிறதுலே எல்லா அரசாங்கமும் கண்டிக்கக்கூடிய, ஐநா சபை வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்னது? வான்வெளி தாக்குதல். வான்வெளி தாக்குதல் ஏன் பண்றீங்க? அது ஆஸ்பத்திரியில் உள்ளதான் தெரியாது, ஸ்கூல்ல உள்ளதான் தெரியாது, எந்த வீட்டில் உள்ளதான் தெரியாது. அது நம்ம டார்கெட் வச்சு விட்டாலும் அது கண்டபடி போய் விழுவும். ஏர் ஸ்ட்ரைக்ல மிசைல்லாம் அடிச்சிங்கன்னா கஸ்டம்ஸான்ட்டு போய் விழுவும். இன்னைக்கு எவ்வளவு வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க. யமன்ல இப்போ பசி பட்டினி பஞ்சம் எங்க தலைவிரிச்சாடுது யமன்ல. யாருக்கு காரணம்? ஹாதிமே ஹர்மைன்னு அதான் அரமுடைய சேவகர்கள். அரபு அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி மருந்துகள் சப்ளை கட்டு, உணவு சப்ளை கட்டு எல்லாம் கட்டி வயிறு ஒட்டி போய் இந்த யமன் குழந்தைங்க பாருங்க எப்படி இருப்பாங்க. யூடியூப்ல எல்லாம் அடிச்சு பாருங்க. எல்லாம் பேசணும். எல்லாம் வந்து பயந்துட்டு எல்லாம் பேசாம இருந்தோம்னு வச்சுங்க, எவனுமே ஒண்ணுமே தெரியுது இல்லை, இவங்க செய்யறது என்ன பெரிய ஒரு செயல் அப்படின்னு.
அதான் யமன்ல கை வச்சாத இம்ரான் ஹுசைன் சொல்லுவார், இவர்கள் தான் அந்த நஜ்த் வாசிகள்ங்கிறது எப்போ ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா, யமன்ல இவங்க அடிக்கும்போது 100% இனி வந்து இந்த ஹுஜ்ஜத்து ப்ரூஃப் ஆயிடுச்சு, இவங்க தான் அந்த வழிகட்டவர்கள், இவர்கள் தான் அந்த இஸ்லாத்தை நாசம் பண்ணியவர்கள் சொல்லிட்டு அல்ல என்ன சொல்ல, அதுதான் ப்ரூஃப் ஆகுது. ஏன்னா யமன்ல அட்டாக் பண்ணியிருக்காங்கல்ல, ஏன்னா ரசூல் என்ன சொன்னாங்க, யமனுக்கு துவா செஞ்சாங்க, துவா செஞ்சவனுக்கு ஏன் அடிக்கிறேன், யமனுக்கு துவா செஞ்சிருக்காங்களா, நீ ஏன் துவா செஞ்சவனு அடிக்கிறேன். அப்போ ரசூல்லா தப்பான ஆளுக்கு துவா செய்வாங்களா? ஹூதி கிளர்ச்சி இத்தனைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஷியாக்கள் யார் தெரியுமா? ஜைதியாக்கள்ங்கிற பிரிவு. ஜைதியா பிரிவு வந்து இருக்கிறதுலே ஷியால பெட்டரான பிரிவு. அவங்க சஹாபாக்களை திட்ட மாட்டாங்க. ஜைதியா பிரிவு சஹாபாக்களை திட்ட மாட்டாங்க. சஹாபாக்களை திட்டுபவர்களை வெளியேறியவர்கள் பட்டம் கொடுத்ததே யாரு? ஜைதியாக்கள் தான். இந்த ரவாஃபிஸ் அப்படிம்பாங்க, ராஃபிஸா அப்படிம்பாங்க, அதாவது வெளியேறியவர்கள், இவர்கள் நம்முடைய கருத்திலிருந்து வெளியேறியவர்கள். அந்த ஃபத்வா கொடுத்தது யாரு? சஹாபாக்கள் நீங்க திட்டுறீங்க, நீங்க ஷியாக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை திட்டுபவர்களை ஃபத்வா கொடுத்தது யாரு? ஜைதியாக்கள். ஜைதியா ஃபிர்கா தான் எங்க இருக்கு? ஹரம் இதில் இருக்கு, யமன்ல இருக்கு. அந்த ஃபிர்கா வந்து அவ்வளவு இவங்க காட்டுற அந்த பூச்சண்டெல்லாம் இவங்களுக்கு ஃபிட் ஆகாது. இது சஹாபாக்கு அபூபக்கரை திட்டுறாங்க திட்டல, உமரை திட்டுறாங்க திட்டல, அவங்களாம் திட்டினது வேணும்னு சொல்ல காட்டி எவனோ எழுத புக் பண்ண நீங்க ஃபிட் பண்ணக்கூடாது. அது மாதிரி எப்போ இது எல்லாமே நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, இதெல்லாம் வந்து அநியாயம் வந்து இவங்க பண்றாங்க, இதெல்லாம் உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதற்காக ஒரு முன்னறிவிப்புகளும் இருக்கு.